தேமுதிகவினரின் தாக்குதலில் காயமடைந்த இந்திய மக்கள் மன்ற நிர்வாகி வாராகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். வாராகி, விஜயகாந்த் வீட்டின் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற உங்கள் மீது என்ன காரணத்திற்காக தாக்குதல் நடத்தப்பட்டது? நாங்கள் 2 நாளைக்கு முன்பாகவே விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் அனுமதி வாங்கி இந்தியன் மக்கள் மன்றமும் சென்னை பத்திரிகையாளர் சங்கமும் இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தோம். விஜயகாந்த் அவதூறாக பேசுகிறார், அவர் கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும். இது சுமார் 11 மணி அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்கப்பட்டது. ஒரு 5 நிமிடம் கழித்து காவல்துறை முன்பாக சட்டமன்ற 100 பேர் சென்னை தலைவர் மற்றும் இந்தியன் மக்கள் மன்ற நண்பர்கள், பத்திரிகை தோழர்கள் அனைவருக்குமே சோடா பாட்டில், உருட்டுக்கட்டை, கற்கள்லாம் எடுத்துக்கிட்டு அடித்தாங்க. யாரா வாராக்கி, யார் அன்பழகன் அப்படின்ட்டு சட்டமன்ற உறுப்பினர் தன் கையில் உருட்டுக்கட்டை வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் மோசமான முறையில் நடந்துக்கிட்டாரு. இது காவல்துறை முன்பாகவே நடக்கப்பட்ட ஒரு விஷயம். அது உண்மையாக வன்மையாக கண்டிக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கு நாங்கள் KK நகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கோம். ஹலோ, உங்களை தாக்கியவர்கள் யார்? காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளீர்களா? அதில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? நான் காவல்துறையில் விருகம்பாக்கம் காவல் நிலையத்திலே உடனே புகார் கொடுத்தோம். புகார் கொடுத்த அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க தெரியல. ஏன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். ஏன்னா எங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணது அவர் பண்ணது பார்த்தசாரதி சட்டமன்ற உறுப்பினர் தான். அது ஒரு பெரிய ரவுடிசம், ஒரு போர்க்களம் மாதிரி ஆக்கிட்டார் அந்த இடத்தையே. எல்லா கடைகளும் அடித்து உடைக்கிறது, என்னுடைய கார் அடித்து உடைச்சாரு, 4 டூவீலர்கள் அடித்து உடைச்சாரு. மிக மோசமான சூழ்நிலையில் சோடா பாட்டில் ரவுடிகள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அந்த ரவுடிகளை கூப்பிட்டு அவர் தலைமையில், அதுவும் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் ஒரு தகுதியே இழந்து அந்த சம்பவத்தை நடத்தும் போது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஐயா, உங்கள் கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.